முருகா என்றாலே நாம் நினைவுக்கு வருவது ஆறுபடை வீடுகள். அந்த வரிசையில் முதன்மையானது மலைகளின் அரசன் மதுரை மாநகருக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணியின் மலை மீது என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப முருகப்பெருமான் தெய்வானையை மனமுடித்த திருத்தலம் இது. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த குன்றின் அழகை அதன் பின்னால் பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன காட்சியை பார்த்துட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாருங்கள் அனைவரும் திருப்பரங்குன்றத்தை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு, இது ஒரு குடைவரை கோவில். அதாவது பிரமாண்டமான ஒரு மலையை பாறையாக குடைந்து செதுக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் மூலவர் சிலையும் பாறையிலேயே செதுக்கப்பட்டு உள்ளது. இதனால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட மாட்டாது. மாறாக முருகனின் கையில் இருக்கும் வேலுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறும். ஒரே பாறையில் சிவன், விஷ்ணு, பிள்ளையார், துர்க்கை என 50 தெய்வங்களும் காட்சியளிப்பது இங்கு மட்டும்தான் காண கிடைக்கும் அரிய காட்சி. கோயிலுக்கு வெளியே இருக்கும் சரவண பொய்கை மிகவும் புனிதமானது. மலையை தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒரு சாய்ந்த நிலையில் இருக்கும் யானையின் உருவத்தைப் போலவே இருக்கும். அதனால் இதற்கு தத்சகிரி என்ற பெயரும் உண்டு. மலையின் உச்சிக்கு சென்றால் காசி விஸ்வநாதர் கோயிலும் அங்குள்ள இயற்கை நீர்ச்சுனைகளையும் நாம் காணலாம். இந்த மலை வெறும் பாறை அல்ல, இது பல சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி மற்றும் வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் இக்கோயிலில் திருவிழா கோலம் பூணும். குறிப்பாக சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடைபெறும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை கல்யாணம் காண்பது கோடி புண்ணியம் தரும். திருமலை தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் விரைவில் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வரலாறு, கலை மற்றும் ஆன்மீகம் என அனைத்தும் ஒருங்கே அமைந்த இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம். வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறையாவது சென்று அந்த முருகனின் அருளை பெற்று வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பகிருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே.